திருநெல்வேலி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி தச்சநல்லூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு கட்சியை சார்ந்தும் அதன் ஆதரவாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த தங்களது வாக்கு பரப்புரையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இன்று காங்கிரஸ் வேட்பாளர், நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆதரவு கேட்டு பாளையங்கோட்டையில் உள்ள மார்க்கெட்டில் சென்று வியாபாரிகளிடம் ஆதரவு கோரினார். அதே போல அங்க இருக்கக்கூடிய மரக்கடை நிர்வாகிகள் அந்த சங்கத்திடம் அவர்கள் ஆதரவு கேட்டார். அதே போல ஒவ்வொருவரும் அதே போல தட்சிண நாடார் சங்க நிர்வாகிகளை நேரில் சந்தித்தார். அவர்களிடம் ஆதரவு கேட்டார். ஒவ்வொரு பகுதியிலும் அவர் செல்லும் போது அங்குள்ள நிர்வாகிகள், அதே போல பொதுமக்கள் அவர்களுக்கு வரவேற்று அவருக்கு மாலை அணிவித்து, அதே போல சால்வை அணிவித்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். மற்றொரு புறம் அவர் கூறும்போது திமுக என்பது பாஜகவுக்கு, அதாவது இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்ற ஒரு பிம்பத்தை பாஜக ஏற்படுத்தி வருகிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு கட்சியாக தான் இயங்கி வருகிறது. எனவே கண்டிப்பாக மற்ற பொய் வதந்திகளுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்காமல் திமுகவிற்கு கண்டிப்பாக ஆதரவு அளித்தால் நீங்கள் எதிர்பார்த்தது கேட்டது எல்லாம் அனைத்தும் மீண்டும் செய்வோம். நாங்கள் சொன்னதை மட்டுமே செய்வோம். அதனால் கண்டிப்பாக சொன்னதை செய்வோம் என்பதால் எங்களுக்கு நம்பி வாக்களியுங்கள். இந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக ஒவ்வொரு வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் கேட்டுக்கொண்டார்.